Good evening, students. Am I audible? Good evening. Yes. Good evening, sir. Okay. நான் பேசுறது கேக்குது இல்லையா? Last Yes, நம்ம sir. பார்த்த டாபிக் என்னது? டிசீஸ்ல ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல எது வரையும் பார்த்தோம்? Allergies. என்ன டிசீஸ் முடிச்சோங்க கடைசியா? இந்த ரிங்வா மாதிரியும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? Yes, sir. Right. So today we are going to talk about immunity. Immunity டாபிக்லாம் முடிஞ்சிருச்சு சார். Immunity எது வரையும் முடிச்சிருக்கோம்? அலர்ஜிஸ் வரைக்கும் பார்த்திருக்கோம் சார். அலர்ஜி வரையும் பார்த்தோமா? ஓகே. குட். இன்னேட் இம்யூனிட்டி வேக்சினேஷன் இதெல்லாம் முடிச்சிட்டோம். சரி. ஓகே. ஆட்டோ இம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணோமா? ஆட்டோ இம்யூனிட்டி முடிச்சிட்டோமா? ஆட்டோ இம்யூனிட்டி வரைக்கும் பார்த்திருக்கோம் சார். ஓகே. லெட் மீ டாக் அபவுட் இம்யூன் சிஸ்டம் இன் த பாடி. ஓகே, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த ஹெல்த் அண்ட் டிசீஸ்ன்ற லெசன் வந்து விச் இஸ் காமன். ஸோ அது வந்து நமக்கு போத் இந்த இடத்துல ஸ்டேட் போர்டு ஆஸ் வெல் அஸ் நீட்டுக்கும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு டாபிக். ஓகே, ஸோ அதனால வந்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு டாபிக் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் இன் த பாடி இன் திஸ் டாபிக் வாட் ஆர் த கண்டென்ட் வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, basically in our body the immune system which is consists some lymphoid organs. Actually they are the lymphoid organs in our body is divided into two type: primary lymphoid organ, secondary lymphoid organ. Okay, so இந்த ஒரு பேஜ்ல நீங்க இந்த டாபிக் கீழே பார்க்கும்போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய வேரியஸ் இம்யூன் சிஸ்டமை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து they will help to fight against the pathogens. Okay, so அதான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. In human immune system consist lymphoid organs, tissues, cells and soluble molecules like antibodies. All these together, okay, which is needed actually. அதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ சம்டைம்ஸ் நம்மளுடைய இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஹியூமன் இம்யூன் சிஸ்டம் கன்சிஸ்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டினுக்கு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ lymphoid organ, B tissues and C cells and soluble molecules like antibodies. இப்படி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, so immune system is unique in the sense that is recognized foreign antigens. So you must know what is antigen. Antigen means which is the foreign substance which is entering into human body. Okay, those substances are called நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா antigens னு சொல்லுவோம் actually. So immune system also plays an important role in allergic reactions. So autoimmune diseases and organ transplantations. So இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எப்பெல்லாம் ஒரு ஆர்கன் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம டொனேட் பண்ணுறாங்களோ, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு டொனேட் பண்ணுறாங்களோ, அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கிராஃப்ட் ரிஜெக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம். Okay, right. So this is the basic introduction to immune system in the body. Now let me talk about lymphoid organs. Okay, so here the lymphoid organs are divided into two types. One is primary lymphoid organ, another some organs they are secondary lymphoid organs. So in the primary lymphoid organs பார்க்கும்போது bone marrow and thymus. Okay, so bone marrow and thymus both are primary lymphoid organs. Okay, and
நம்ம இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா secondary lymphoid organs also we have. So you must know the differentiation between primary and secondary lymphoid organs. Okay, so secondary lymphoid organs என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது look at the line. Okay, இந்த இங்க first இதுல நம்ம பார்க்கும்போது இங்க கவனிங்க. Okay, in this region. Okay, so spleen, lymph nodes. Okay, I'm sorry. So இங்க பாத்தீங்கன்னா தெரியும், lymph node, tonsils, pair patches of small intestine, appendix. Okay, so these are all the different secondary lymphoid organs. Okay, you must know what are all the secondary lymphoid organs. Okay, என்னென்ன சொல்லியிருக்கோம்? spleen, lymph nodes, tonsils, pair patches of small intestine and appendix. Okay, the secondary lymphoid organs provide the site for interaction of lymphocytes. We already knew the primary lymphoid organs were the site of differentiation of primary lymphocytes. Okay, for example, lymphocyte A, lymphocyte B, and நம்ம T lymphocytes எல்லாம் படிச்சிருப்போம்ல. These lymphocytes are produced in the primary lymphoid organ. But generally, where these lymphoid structures, for example, every lymphocyte like antibody நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா லிம்போசைட்ஸ்மே லைக் பி லிம்போசைட்ஸ். ஸோ ஜென்ரலி தே வில் சிந்தசைஸ் ஆன்டிபாடிஸ், ரைட்? ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் வந்து சிந்தசைஸ் ஆகிற இடம் வந்து பிரைமரி லிம்ஃபாய்டா இருக்கு. ஸோ அந்த ஆன்டிபாடிஸ்னுடைய ஒர்க் ஃபைட் அகைன்ஸ்ட் தி பேத்தோஜென்ஸ் இல்லையா, தட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி செகண்டரி லிம்ஃபாய்டா இருக்கு. ஸோ அந்த செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் என்னன்றதை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை மக்கப் பண்ணி ஆகணும், எதெல்லாம் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் அப்படின்னு. ஓகே, சரி. செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் ப்ரொவைட் தி சைட் ஃபார் இன்ஃபெக்ஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ் வித் தி ஆன்டிஜன் which then proliferate to become effector cells. ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம், அந்த எங்க வந்து அது இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்றது. ஓகே, ரைட். Next one, the bone marrow is the main lymphoid organ where all blood cells including lymphocytes are produced. ஓகே, இதுவும் கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தைமஸ், அது நம்ம ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் தி பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் விச் இஸ் லொக்கேட்டட் நியர் தி ஹார்ட். ஸோ அது ரொம்ப முக்கியம், அது எந்த ஒரு இந்த இடத்துல கேட்பாங்க, வேர் எக்ஸாக்ட்லி இட் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னும் போது ஹார்ட். அண்ட் beneath the breast bone. ஸோ நம்மளுடைய breast போனுக்கு கீழே இருக்கும். ஸோ எவ்ரி ஆர்கன், நீங்க ஏதாவது ஒரு ஆர்கனை படிக்கும்போது யூ மஸ்ட் நோ த லொகேஷன் ஆஃப் தி ஆர்கன். அந்த ஆர்கன் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ தைமஸ்னுடைய லொகேஷன் பார்த்துருப்போம். தென் தைமஸ் இஸ் குவைட் லார்ஜ் அட் தி டைம் ஆஃப் பர்த். இப்போ ஒருத்தவங்க வந்து பிறக்கும் போது தைமஸ்னுடைய சைஸ் பெருசா இருக்கும். ஆனா ஏஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆக 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 தைமஸ்னுடைய சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ அது ரொம்ப நம்ம இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒன்று. ஓகே, ஸோ கீப்ஸ் ரெடியூசிங் இன் சைஸ் வித் த ஏஜ் அண்ட் பை த டைம் puberty is attained it reduces to a very small size. Okay, so both bone marrow and thymus அதனுடைய ரோல் என்னன்னு பாருங்க, provide micro environment for the development and maturation of T lymphocytes. Note down the word. ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதுல. ஓகே, ஸோ தே ரெடியூஸ், இந்த இடத்துல கவனிங்க. ஓகே, reduce to very small size. So both bone marrow and thymus provide micro environment for development and maturation of lymphocytes. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒன்லி பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன். நவ் லெட் வி டாக் அபவுட் secondary lymphoid organ. In this list we are going to see spleen. So spleen வந்து ஒரு large bean shaped organ. It mainly contains lymphocytes and the phagocytes. It acts as a filter of the blood by trapping blood-borne microorganisms. Okay,
என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இட் ஆக்ட் as a filter of the blood by trapping blood-borne microorganism. Okay, next one பாத்தீங்கன்னா spleen. Okay, இந்த spleen வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, spleen also has a large reservoir of erythrocytes. The lymph nodes are small solid structures located at different okay, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். Just a minute. Okay, points along the lymphatic system. Okay, so next one வந்து இந்த lymph nodes பத்தி பார்க்குறோம். நம்ம spleen பார்த்தாச்சு. That is the site where exactly blood-borne microorganisms are trapped. And அதே மாதிரி lymph nodes ன்றது another different small solid structures. They are along the lymphatic system. So lymph nodes serves to trap the microorganisms or other antigens which happen to get into the lymph under tissue fluid. ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்கணும். ஆன்டிஜென்ஸ் trapped in the lymph nodes are responsible for the activation of lymphocytes present there and cause the immune response. இது ரொம்ப முக்கியங்க. இந்த 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 இடத்த ரொம்ப ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கோங்க. Antigens trapped in the lymph nodes are responsible for the activation of lymphocytes present there and cause the immune response. Okay, right. Next பாருங்க. There are lymphoid tissue also located within the lining of the major tracts. So நம்ம பாடியில் lymphoid tissue சில லைனிங்ஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேட்டரி, டைஜஸ்டிவ் அண்ட் யூரோஜெனிட்டல் ட்ராக்ட். ஸோ இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த கலெக்டிவான அந்த lymphoid டிஷ்யூக்கு mucosa associated lymphoid tissue, simply we can call them as a malt. ஸோ நம்ம அதை மால்ட்னு சொல்லுவோம். டைஜஸ்டிவ் அண்ட் இந்த இடத்துல பார்க்கும்போது ஓகே, mucosa associated lymphoid tissue. It constitutes about 50% of the lymphoid tissue in human body. Okay, so entire lymphoid tissueல இது வந்து 50% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுவரையும் பார்த்தது டோட்டலா வந்து இதுவரையும் நம்ம பார்த்தது வந்து lymphoid சிஸ்டம்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய lymphoid ஆர்கன்ஸ் என்னென்ன, அது எத்தனை டைப்பா நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், எந்தெந்த நேம் அதுக்கு, அது இதனுடைய மோட் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். கரெக்ட். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ரிப்பீட். ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்த்துக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது lymphoid ஆர்கன்ஸ்னா என்ன, அந்த lymphoid ஆர்கன்ஸ்ல எதெல்லாம் lymphoid ஆர்கன்ஸா இருக்கு. ஓகே, பிரைமரி lymphoid ஆர்கன்ஸ், செகண்டரி lymphoid ஆர்கன்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்படி ஒன் பை ஒன் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒவ்வொரு lymphoid ஆர்கனுடைய ரோல் தான் இங்க கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இந்த என்டையர் lymphoid ஆர்கன்ஸை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது ரிலவெண்ட்டாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது டவுட்னா நீங்க கேட்கலாம். யாருக்காவது டவுட் இருக்கா? சார், எஸ். எரித்ரோசைட் என்ன சார்? ஆர்பிசிங்க, ரெட் பிளட் செல்ஸ் தான் எரித்ரோசைட்ஸ்னு சொல்றோம். ஓ, ஓகே சார்.
ஓகே, நெக்ஸ்ட் ஏஜ் பார்க்கலாமா? சார் நமக்கு ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கேன்சர் ஒரு டாபிக் இருக்கு. இந்த ரெண்டுமே நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஸோ தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அதை பத்தி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். The first one is acquired immunodeficiency syndrome. This means deficiency of immune system. Okay, so it's acquired during the lifetime of an individual, indicating that it is not a congenital disease. So அதாவது இது வந்து நம்ம பேசிக்கா வந்து it's not a congenital. Okay, syndrome means a group of symptoms. ஏன்னா நம்ம இப்போ இந்த இடத்துல எய்ட்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த சிண்ட்ரோம் அப்படின்றது இட்ஸ் நாட் எ சிங்கிள் ஒன். ஆக்சுவலி இட்ஸ் எ குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் தான் நம்ம சிண்ட்ரோம்னு சொல்றோம். அண்ட் அதுக்கப்புறம் எய்ட்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் இன் 1981 அண்ட் இன் தி லாஸ்ட் 25 years it has spread all over the world, killing more than 25 million persons. அதனால இது தெரியும். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் எந்த வருஷம் கொஸ்டின் கேட்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் முதல்ல எய்ட்ஸ் வந்து இந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டால் நம்ம இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 1981. ஓகே, ரைட். Now let me talk about further. Okay, AIDS is caused by human immunodeficiency virus. அதாவது நம்ம ஜென்ரலா HIV அப்படின்னு சொல்லுவோம். So a member of group of viruses called retrovirus. So these are all the retrovirus member. Okay, next, which have a envelope enclosing the RNA genome. So generally ஒரு HIV அப்படின்னு சொல்லும்போது see there is a protein code and inside the protein code there are two single individual RNA genome வந்து இருக்கும். 2 strands வந்து இண்டிவிஜுவலா இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து எப்படி இது பரவும் அப்படின்னு நமக்கு தெரியணும். how it will be transmitted from one person to another person. So here if you know, the first one is sexual contact with the infected person and by transfusion of contaminated blood and blood products. This is the second one. Okay, so by transfusion of contaminated blood and blood pressure. C வந்து by sharing infected needles as in case of intravenous drug abusers. சில நேரங்கள்ல அந்த ட்ரக்ஸை வந்து இன்ஜெக்ஷன் மூலமா எடுத்துக்கிறவங்க. அண்ட் sometime if mother was infected, even it will be transferred to her child through placenta. Okay, and these are all the information you must know regarding how it will be transmitted from one person to another person. Okay, so by sharing infected needles and infected mothers to child through placenta and transfusion of contaminated blood and blood products and sexual contact with infected person. Okay, so these are all the list of transmission. Okay, now let me talk about further. ஸோ இப்போ நமக்கு இந்த டிசீஸ் எப்படி பரவுதுன்னு பார்த்தோம். இந்த டிசீஸ் வந்து எப்படி வந்து நம்ம பாடிக்குள்ள வந்து அதனுடைய லைஃப் சைக்கிளை கண்டினியூ பண்ணுது. ஏன்னா we cannot say viruses are living cells. ஓகே, ஸ்ட்ரிக்ட்லி they are not living. ஏன்னா ஒரு லிவிங் செல் இருக்கும்போது மட்டும்தான் அது இந்த இடத்துல வந்து ஜென்ரலா வந்து ஒரு அந்த டிசீஸ் காஸ் பண்ணும்போது தான். ஓகே, பட் ஜென்ரலா அது இங்க அப்படி இருக்காது இல்லையா? ஸோ ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல எப்படி அது ஒரு இன்ஃபெக்டிவ் ரீஜன் இப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஜென்ரலா ரெட்ரோ வைரஸ் வந்து ஆர்என்ஏ வைரஸ் இல்லையா? ஸோ அது ஹியூமனை இன்ஃபெக்ட் பண்ணும்போது இது வந்து அனிமல் செல் லைக் ஹியூமன். இப்போ அதுக்குள்ள வரும்போது அதனுடைய ஆர்என்ஏ மட்டும்தான் உள்ள வருது. வைரல் ஆர்என்ஏ இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு செல். ஸோ இந்த வைரல் ஆர்என்ஏ இப்போ ஃபர்தரா என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நீங்க அது பார்த்தீங்கன்னா அது ஆர்என்ஏ அண்ட் இட் இஸ் ஆர்என்ஏ பிகம் டிஎன்ஏ. பார்த்தீங்களா, ஆர்என்ஏ பிகம் டிஎன்ஏ. ஹவ் இட் இஸ் ஹேப்பன் வி நோ. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன? டிஎன்ஏ ஆர்என்ஏவா மாறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். பட் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் ஹியர்?
இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவர்ஸ்ல நடக்குது. ஓகே, அதாவது ஆர்என்ஏ டிஎன்ஏவா மாறுது இல்லையா? ஸோ அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏவா மாறுறத நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, ஸோ தட் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தேவையான என்சைமை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலமா அது டிஎன்ஏவா மாறும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஹியூமனுடைய டிஎன்ஏவோட இன்கார்பரேட் ஆகும். தெரியுதா? அதுக்கப்புறம் ஹியூமனுடைய டிஎன்ஏ ஃபுல்லா வைரல் சப்ஸ்டன்சஸா மாறுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கிருந்து நிறைய வைரல் ஆர்என்ஏ சப்ஸ்டன்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகுற ஒவ்வொரு ஆர்என்ஏ வைரல் கண்டென்ட்டும் இந்த செல்லை விட்டு வெளியே வர்றதை நீங்க பார்க்க முடியும். ஓகே, இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மேக்ரோஃபேஜ் செல்லுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஹியூமன் பாடிக்குள்ள வந்து ஒரு ஹெச்ஐவி வைரஸ் எங்க தன்னுடைய proliferation ஸ்டார்ட் பண்ணும்னா மேக்ரோஃபேஜஸ். தட்ஸ் வை மேக்ரோஃபேஜஸ் ஆர் கால்ட் ஹெச்ஐவி ஃபேக்டரி. ஸோ ஜென்ரலா நம்ம அதை ஹெச்ஐவி ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா they are the cells exactly HIV is incorporated and it produce more number actually. ஓகே, ஸோ அந்த நிறைய நம்பரை ப்ரொடியூஸ் பண்றது அதுதான். ஸோ அதனால இதை இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ நம்ம அடுத்து இதுக்கான புக்ல இருக்கக்கூடிய மற்ற கண்டென்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ் சார் மேக்ரோஃபேஜ்னா வந்து ஃபாரின் செல்ஸ் கில் பண்ணுது சார். என்னங்க? மேக்ரோஃபேஜ்னா வந்து ஃபாரின் செல்ஸ் கில் பண்றது சார். ஆமா ஆமா, மேக்ரோஃபேஜஸ் வந்து தே ஆர் தி பிளட் செல்ஸ் ஆக்சுவலி. ஏ சைஸ் அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து நம்ம ஏதாவது பேத்தோஜன் வந்து அதை எங்கல்ஃப் பண்ணும் பாகோசைட்டோசிஸ் மூலமா. பட் இருந்தாலும் இந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா அப்பேற்பட்ட ஒரு செல்லை தான் வந்து இன்கார்பரேட் பண்ணி அங்க இருந்து இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மாத்துது. ஓகே, எஸ் சார். ஓகே சார். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை சொன்ன மாதிரி இந்த இடத்துல இது எப்படி எல்லாம் பரவுது நம்ம படிச்சோம் இல்லையா? இன்னொரு விஷயம் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் HIV or AIDS is not spread by mere to touch or physical contact. ஒரு தப்பான இது இருக்கு, அது தொட்டாவே பரவும் அப்படின்னு. அப்படி கிடையாது. இட் ஸ்ப்ரெட்ஸ் ஒன்லி த்ரூ பாடி ஃப்ளூயிட்ஸ். ஓகே, இட் இஸ் hence imperative for the physical and physiological well-being that the HIV AIDS infected persons are not isolated from the family and society, because actually பாத்தீங்கன்னா they need a lot of support. Those are infected by the virus, especially they need some attention, especially they need some support, love, everything, care எல்லாம் இருக்கணும். பட் சம்டைம்ஸ் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தின அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் அது தொட்டா பரவுன்றதெல்லாம் தப்பு, அது பிளட் மூலமா தான் பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. என்னுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா திஸ் பீரியட். ஸோ ஒரு எய்ட்ஸால பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் அதனுடைய அதனுடைய இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது இன்குபேஷன் பீரியட் என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு பாடிக்குள்ள ஒரு பேத்தோஜன் வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய சிம்டம்ஸை எக்ஸிபிட் பண்றது அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இந்த இடத்துல இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றோம். So this period may vary from few months to many years. Okay, so இது கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. 5ல இருந்து 10 years வரையும் இதுக்கான இன்குபேஷன் டைம் இருக்கலாம். சிலருக்கு வந்து இல்ல அப்படியே வந்து லாங் டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சிம்டம்ஸ் அப்படியே கூட இருக்கலாம். ஏசிம்டமேட்டிக்கா கூட இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்க கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
சரியா? Okay. After getting into the body of the person, the virus enter into the macrophages where RNA genome of the virus replicate to form a viral DNA with the help of enzyme reverse transcriptase. This viral DNA gets incorporated into host cells DNA and directs the infected cells to produce viral particles. அப்போ மேக்ரோஃபேஜஸ்ல இருந்து வைரல் பார்ட்டிகல்ஸ் வந்து டெவலப் ஆகுறது நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். ஓகே, ஸோ த மேக்ரோஃபேஜ் கண்டினியூ டு ப்ரொடியூஸ் வைரஸ் அண்ட் இன் திஸ் வே ஆக்ட்ஸ் லைக் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி. ஸோ நமக்கு கொஸ்டினா கேட்கலாம், யார் இந்த இடத்துல ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரிஸ்ன்றது நம்ம யாரை சொல்றோம்? மேக்ரோஃபேஜஸ். ஓகே, நவ் சைமல்டேனியஸ்லி HIV enters into helper T lymphocytes, replicates and produce progeny viruses. Okay, so the progeny viruses released in the blood attack other helper T lymphocytes. This is repeated, leading to a progressive decrease in the number of helper T lymphocytes in the body of infected person. So during this period, the person suffers from bouts of fever, diarrhea and weight loss. So இதெல்லாமே வந்து அந்த அந்த நோயினால பாதிக்கப்படுற பர்சனுடைய பிரச்சனை. ஓகே, ரைட். So this is repeated, leading to a progressive decrease in the number of helper T lymphocytes. So நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த lymphocytes numbers குறைஞ்சாவே our immune system will be reduced. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அவருடைய என்டையர் இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஈவன் எ ஸ்மால் பேத்தோஜன் நம்ம பாடிக்குள்ள வந்தாவே கூட நம்மளால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அதை எதிர்த்து போராட முடியாது ஆக்சுவலி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைக்கோ நான் சொன்ன இந்த இடத்துல மைக்கோ பாக்டீரியம், வைரஸஸ், ஃபங்கை, ஈவன் சில பாராசைட்ஸ் இருக்கு, டோக்சோபிளாஸ்மா, இந்த மாதிரியான பேத்தோஜன்ஸ் வந்து ஈஸியா இந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா அவங்களால வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கவே முடியாது. ஸோ அவங்க பாடி வந்து மல்டிபிள் சிண்ட்ரோம் தான் சொன்னோம். அந்த சிண்ட்ரோம் அப்படின்றது மல்டிபிள் சிம்டம்ஸ், அதாவது அந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும்னு தான் இங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்க இங்க நோட் பண்ணிக்கணும். சரி சார், இந்த நோயினால ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும்? எனி ஸ்பெஷலைஸ்டு டயக்னோசிஸ் டெஸ்டஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், நிறைய டெஸ்ட் நம்ம வந்து எடுக்கலாம். அதுல ரொம்ப முக்கியமானது என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசை, அதாவது எலைசா அப்படின்னு சொல்றோம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் எய்ட்ஸ் வித் ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக் இஸ் ஒன்லி பார்ஷியலி எஃபெக்டிவ். ஸோ இது வந்து அடுத்து வந்து என்னன்னா ட்ரீட்மெண்ட்டை பத்தி பேசுறாங்க. ஸோ என்ன டெஸ்ட்டை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம்னா எலைசா. பட் இது வந்து எப்படி நம்ம கியூர் பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டா கியூர் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நான் கியூரபிள் ஆக்சுவலி, நான் கியூரபிள். ஆனால் ஒரு விஷயம் நீங்க இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கணும், நான் கியூரபிளா இருந்தா கூட, ஓகே, நான் கியூரபிளா இருந்தா கூட ஓரளவுக்கு வந்து அந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்களை நம்ம ஓரளவுக்கு வந்து அதாவது லைஃப் ஸ்பேனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அவங்களுடைய வாழ்நாட்களை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் நம்ம கம்ப்ளீட்டா வந்து அவங்கள நோயிலேருந்து குணப்படுத்தலாம் முடியாது. ஸோ அது உங்களுக்கு இங்க தெரியணும். ஓகே, ரைட். ஸோ எப்படி இந்த டிசீஸை தடுக்கலாம்? ஸோ இப்போ நம்ம சொன்ன அந்த எந்த ஒரு விதத்துலையுமே வந்து அந்த வாய்ப்புக்கு நம்ம, அதாவது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுத்துடவே கூடாது. ஸோ சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். அதே மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல டோன்ட் டை ஆஃப் இக்னோரன்ஸ் ஒரு லைன் இருக்கும். அது எதுக்கானதுன்னு சொல்லி கேட்கும்போது எய்ட்ஸ். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, நேஷனல் லெவல்ல யாராவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்
இந்த டிசீஸ் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அவங்க தான் நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். ஓகே, நாகோ அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். அண்ட் இதை தாண்டி அதர் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். ஓகே, அண்ட் WHO has started a number of programs to prevent the spreading of HIV infections. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அதுலேருந்து நம்ம இந்த டிசீஸ் பரவுறதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம எய்ட்ஸை முடிச்சிட்டோம். யாருக்காவது ஏதாவது டவுட்னா கேட்கலாம். இல்லையே, எய்ட்ஸ் அந்த டிசீஸ் சம்பந்தப்பட்ட எதுவும் டவுட் இல்லையா? சார் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு சொல்லுங்க சார். சரி, ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபுல்லா ரீட் அவுட் பண்ணுங்க, எந்த டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம். ஓகே சார். சார் உங்க வாய்ஸ் இல்லைங்க, நீங்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன் அந்த எய்ட்ஸ் டிசீஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணோன்னு. ஸோ ஒரு சிலர் சொன்னாங்க படிச்சுட்டு ஏதாவது டவுட் நான் கேட்குறோம் சார் அப்படின்னாங்க. ஸோ அதனால ஹோல்ட் பண்ணியிருக்கேங்க. நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நான் வந்து கேன்சர் டிசீஸை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். Yes, sir.
சார் இன்கார்பரேட்டட்னா என்ன சார்? அதோட அசோசியேட் ஆகுது, அதுக்குள்ள போகுதுன்னு அர்த்தம். ஒன்னோட ஒண்ணு ஜாயின் இதாகுது, இன்ட்ராக்ட் ஆகுது. ஓகே சார். சார் எஸ் சொல்லுங்க. ஹலோ சார், அது இன்குபேஷன் பீரியட் ஆஃப் 8 என்ன சார்? அது இட் டேக் சம் டைம் டு எக்ஸ்பிரஸ் த டிசீசஸ். அந்த டிசீஸ் சிம்டம்ஸ் வந்து வெளிப்படுறதுக்கான கேப் தான் நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து இப்போ டெங்கு ஒருத்தவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதிகமா சீசனா இருக்கு, நிறைய பேர் டெங்கு பாதிக்கிறாங்க. இப்போ அது கொசுல இருந்து அந்த ஹியூமன்ஸ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டேவே வந்து அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. புரியுதுங்களா? அது என்ன ஆகும் அப்படின்னா, இட் நீட் சம் டைம் ஆக்சுவலி. அதுதான். ஓகே ஓகே, நம்ம கேன்சர் டிசீஸை பத்தி இப்போ பார்க்கலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோஸ்ட் ட்ரெட்டட் டிசீஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ்ல கேன்சரும் ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட கேன்சரால பாதிக்கப்பட்டு இறக்குறவங்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு முக்கியமான கண்டென்ட் நம்ம இங்க பார்க்கணும். The mechanism that underline development of cancer are oncogenic transformation of cells. Its treatment and control have been some of the most intense areas of research in the biology and medicine. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல எந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த டிசீஸ் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஓகே. ஸோ அந்த விதத்துல இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன, ஒரு பாடி செல் growth அண்டர் டிஃபரன்சியேஷன் இஸ் ஹைலி கண்ட்ரோல்ட் அண்ட் ரெகுலேட்டட். ஏன்னா நம்ம பாடியில செல் டிவிஷன்ன்றது அவ்வளோ ப்ராப்பரா கரெக்டா நடக்கணும். எங்கேயுமே வந்து அது மிஸ் ஆயிடக்கூடாது. அப்படி ஒரு செல் இன்னொரு செல்லோட டச் ஆகாம டிவைட் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டேக் திஸ் இஸ் த செல். ஓகே, இப்போ இந்த செல்லு டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இட் பிகம் 2, ரைட்? இது வந்து இன்னொரு 2 மாறும். எப்படி இது வந்து அகைன் இது வந்து இன்னொரு 2 செல்லா மாறும். இது அகைன் இன்னொரு 2 செல்லா மாறும். ஓகே, பட் இப்படி மாறிட்டே இருக்கும்போது வேர் தே டச் ஈச் அதர். இப்போ இது வந்து இன்னொரு செல்லோட டச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எங்க அது டச் ஆகுதோ அங்க சடன்லி த செல் டிவிஷன் வில் பி ஸ்டாப். தட் இஸ் த மெக்கானிசம் வி ஹாவ் அ கண்ட்ரோல்டு growth ஆஃப் டிஷ்யூ. நம்ம பாடியில ஒரு கண்ட்ரோல்டு growth நம்ம பாடியில நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசனே இதுதான். ஓகே, ஸோ அப்போ அந்த கண்ட்ரோல்டு growthன்றது வந்து நம்ம பாடியில இருக்கணுன்றது தான் இங்க நம்ம கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் a question, contact inhibition which is அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்னா, it is actually a property, okay, of normal cells
என்ன கொடுத்துருக்காங்க பாரு. ஓகே, which contact with other cell inhibit their uncontrolled growth அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. uncontrolled growth. Cancer cells appears to have lost this property. ஸோ நம்ம பாடியில அந்த கேன்சர் செல்ஸ்ல அந்த இது இருக்காது ஆக்சுவலி. நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா, ஏன்னா தோஸ் கேன்சர் செல்ஸ் லாஸ் தேர் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி எப்ப அது இழந்துடுதோ அப்போ கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை. ஓகே, ஸோ அதுதான் கேன்சர் செல்ஸ்க்கான ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ ஒரு கேன்சர் செல் எப்போ கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இழந்துடுதோ என்ன ஆயிடும், கண்டினியூஸா டிவைட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அப்படி கண்ட்ரோல்டு இல்லாம டிவைட் ஆகக்கூடிய அந்த ஒரு கண்டிஷனை நம்ம நியோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். நியோபிளாசம் அப்படின்றத தாண்டி நம்ம இன்னொரு நேம் என்ன சொல்றோம்னா கேன்சர் டியூமர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜென்ரலா டியூமர்ஸ் வந்து நம்ம 2 டைப் ஆஃப் டியூமர் சொல்லுவோம். பினைன் டியூமர், மேலிக்னன்ட் டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்க பினைன் டியூமர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா they are non-cancerous. அது ஃபர்தரா வந்து மல்டிப்ளை ஆகாது. when it forms the tumor it will be the tumor. ஆனா sometimes என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the cells multiplied again and again. ஓகே, மறுபடியும் அது டிவைட் ஆயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல வேரியஸ் பாடி பார்ட்ஸ்க்கு வந்து டிராவல் ஆகும். அது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா malignant tumor அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் a most dangerous one actually, malignant tumorன்றது. ஸோ இந்த malignant tumor அப்படின்றது நம்ம இங்க பார்க்கும்போது அது என்ன ஆகும்னு பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. other hand are mass of proliferating cells called neoplastic or tumor cells. These cells grow very rapidly, invading and damaging surrounding normal tissues. As these cells actively divide and grow, they are also starve the normal cells by competing for vital nutrients. Okay, so cells though from such tumors reach distant sites through blood and wherever they get logged in the body, they start new tumor there. ஸோ அதாவது இப்போ பாடியில ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டொமக்ல கேன்சர் இருக்குன்னா அது அகைன் ஃபர்தரா இருக்கக்கூடிய அதர் ஆர்கான்ஸை போய் டிஸ்டர்ப் பண்ணும், அங்கேயும் டியூமர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு இருக்குன்னா மேலிக்னன்ட் டியூமர்ஸ்க்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த மேலிக்னன்ட் டியூமர் வேற இடத்துல ஃபார்ம் ஆகுற அந்த ப்ராசஸ்க்கு தான் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ யூ மஸ்ட் நோ வாட் இஸ் மெட்டாஸ்டாசிஸ். ஸோ வாட் இஸ் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ரைட். ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எஸ் சொல்லுங்க சார். அந்த மெட்டாஸ்டாசிஸ் மட்டும் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு பாடியில ஒரு இடத்துல கேன்சர் செல் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து அந்த கேன்சர் செல் பாடியில வேற இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் அங்க போய் டியூமர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுல, அதுக்கு பேரு தான் மெட்டாஸ்டாசிஸ். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காசஸ் ஆஃப் கேன்சர். ஏன் இந்த இடத்துல கேன்சர் வர்றதுக்கான எதனால வருது, வாட் இஸ் த ரீசன்? நத்திங். ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் there are some and these there are some carcinogenic agents and these carcinogenic agents are carcinogens. ஓகே, ஸோ அது கெமிக்கலா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கலா இருக்கலாம், இல்லை பிசிக்கலா இருக்கலாம். ஸோ பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸை நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே,
கார்சினோஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஐ மீன் கேன்சர் காசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டி அந்த அந்த சப்ஸ்டன்சஸ் நம்ம சொல்லலாம். அது எதுவானாலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் லைக் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், okay, non-ionizing radiations like UV, and they can damage the DNA and leading to neoplasmic transformation. So the chemical carcinogens present in tobacco smoke have been identified as a major cause of lung cancer. Note down the word. So நம்ம வந்து ஒரு கேன்சரும் ஒரு விதமான பாதிப்பு ஏற்படுத்தும் நம்ம. Okay, right. So cancer causing sometimes viruses கூட நமக்கு கேன்சர் வந்து உண்டு பண்ணும். They are oncogenic viruses. And அதுக்கு நம்ம பேர் வச்சிருப்போம் viral oncogenes அப்படின்னு சொல்லிட்டு. Okay. So several genes called cellular oncogenes, C-onc or proto-oncogenes have been identified in normal cells which inactivated under certain conditions and could lead to oncogenic transformation of cells. Okay. So இது வந்து நமக்கு தெரியணும். We should know these are all the different type of carcinogenic agents. Okay. So next one, if anybody have a cancer, how we can detect it? நம்ம அதை எப்படி டிடெக்ட் பண்ணுவோம், அது கண்டுபிடிப்போம்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேசிக் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அந்த பேசிக் ஸ்டடியை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பயாப்சி, a piece of suspected tissue cut into thin sections is stained and examined under microscope by a pathologist, and techniques like radiography, அதாவது எக்ஸ்ரே, சிடி, கம்ப்யூட்டர் டோபோகிராஃபி, ஓகே, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங், இதான் சிஐ நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், இந்த மாதிரியான ஸ்கேன்ஸ் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. எம்ஆர்ஐன்றது என்னன்னா, யூசிங் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் and non-ionizing radiations to accurately detect the pathological and physiological change in the living tissue. Okay, so இதை நோட் பண்ணிக்கோங்க. So antibodies against the cancer specific antigen are also used for detection of certain cancers. Techniques of molecular biology. Okay, so இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். Okay. ஓகே, ஸோ இதை தாண்டி நமக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இந்த கேன்சருக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஜென்ரலாக ஒரு 3 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சர்ஜரி பண்ணி டியூமர்ஸை ரிமூவ் பண்ணுறது, ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கறது, இம்யூனோ தெரப்பி கொடுக்கறது. ஸோ ரேடியோ தெரப்பின்றது என்ன சொல்லியிருக்காங்க, டியூமர் செல்ஸ் ஆர் irradiated lethally, taking proper care of normal tissue surrounding the tumor mass. Several chemotherapeutic drugs are used to kill cancer cells. Some of these are specific for particular tumors. Majority of drugs have side effects like hair loss, anemia, etc. Most cancers are treated by combination of surgery, radiotherapy, chemotherapy. Okay, these are all the different type of treatments. And நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா இன்டர்ஃபரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சப்ஸ்டன்சஸ் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்போம். அது வந்து டியூமர்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் கேன்சர். ஸோ இப்போ நான் ஒரு கேன்சரை பற்றி ஃபுல்லாக நடத்தியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கேன்சர் பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு ஏதாவது டவுட்னா எனக்கு கேட்கலாம். Sir, oncogenic means what, sir? டிசீஸ், அதாவது கேன்சரை காஸ் பண்ணக்கூடிய வைரஸஸ் தான் ஆன்கோஜென்ஸ்.
நம்ம பாடியில கேன்சருக்கான ஜீன்ஸ் இருக்குங்க. Contact inhibition means, sir. அதுதாங்க நம்ம பாடியில செல் டிவிஷன் நடக்கும்போது ஒரு செல் இன்னொரு செல்ல டச் பண்ற மாதிரி டிவைட் ஆகுதுன்னா இட் கேன் ஸ்டாப் தி டிவிஷன். இட் ப்ரிவென்ட் மீன் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். இட்ஸ் நாட் இன்க்ரீஸ் தி நம்பர் செல்ஸ் growth. Sir,
ஓகே, அடுத்து போயிடலாமா? Okay, sir. Yes, ஓகே, sir. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். ஓகே, ஸோ அந்த ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ் அப்படின்ற இந்த டாபிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 டைப் ஆஃப் ட்ரக்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒபியாய்ட்ஸ். ஸோ கெனாபினாய்ட்ஸ், அதுக்கப்புறம் கோகா ஆல்கலைட்ஸ்ன்னு சொல்லிட்டு there are 3 டைப் ஆஃப் ஒபியாய்ட்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒபியாய்ட்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஹியூமன் பாடியில் every drug they have a specific receptors. In our body we have receptors. அந்த ஒரு ட்ரக்கை ரிசீவ் பண்ணக்கூடிய receptors. Okay, so which bind to a specific opioid receptors present in our central nervous system and gastrointestinal tract அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது இந்த ஒபியாய்ட்ஸ்க்கான ஒரு ரிசெப்டர். ஓகே, அடுத்து ஹெராயின் இஸ் காமன்லி கால்டு ஸ்மாக், இஸ் கெமிக்கலி அண்ட் டைஅசிடைல் மார்ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஒயிட் கலர்லெஸ் ஓடோர்லெஸ் பிட்டர் கிறிஸ்டலைன் காம்பவுண்ட். அது திஸ் இஸ் அப்டைன்டு பை அசிடைலேஷன் ஆஃப் மார்ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அசிடைலேஷன் ஆஃப் மார்ஃபைன் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் எப்படி அது ஒரு மெத்தட் ஆஃப் அப்டைன் தி ட்ரக்ஸ் ஃப்ரம் தி பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸை பற்றி நீங்கள் படிக்கும்போது அது ட்ரக் எந்த ஒரு பிளான்ட்ல இருந்து எடுக்கிறாங்க, எந்த பிளான்ட் பார்ட்ல இருந்து எடுக்கிறாங்கன்றதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அப்படி பார்க்கும்போது தீஸ் ட்ரக்ஸ் ஆர் டேக்கிங் ஃப்ரம் லாட்டெக்ஸ். லாட்டெக்ஸ்ன்றது அந்த மில்க்ன்ற நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ இதுதான் அந்த பிளான்ட்னுடைய ஸ்ட்ரக்சர். ஓபியம் பாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் நீங்க இங்க பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இந்த ஓபியம் பாப்பியினுடைய லாட்டெக்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகே, ரைட். சரி, நான் சொன்ன மாதிரி பப்பாவர் சோம்னிஃபரம் அப்படின்றது அதனுடைய சயின்டிபிக் நேமு. சரி, இந்த ட்ரக்கை மக்கள் எப்படி பயன்படுத்துறாங்க, அபியூஸ் தப்பா பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாட்டிங் அண்ட் இன்ஜெக்ஷன். இந்த ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ற மாதிரி பண்றது ஸ்னாட்டிங் அண்ட் இன்ஜெக்ஷன். ஸோ ஹெராயின் வந்து நம்ம பாடிக்குள்ள போகும்போது ஒரு டிப்ரெசண்டா இருக்கும் அது. ஸோ அது நம்ம பார்க்கணும். இந்த டிப்ரெசன்ட் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய பாடியினுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ அதை நம்ம இங்கே பார்க்குறோம். இட் ஸ்லோ டவுன்ஸ் அவர் பாடி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து கெனாபினாய்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ் விச் இன்ட்ராக்ட் வித் த கெனாபினாய்ட் ரிசெப்டார்ஸ் present principally in the brain. Okay, so it's a present principally in our brain. நம்ம பிரெயின்ல இதுக்கான ரிசெப்டார்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த நேச்சுரல் கெனாபினாய்ட்ஸ் எந்த ஒரு பிளான்ட் எந்த பார்ட்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா they are actually obtained from inflorescence of plant Cannabinus sativa. Note down the name of the plant, Cannabinus. Okay, Cannabinus sativa. Okay, so இந்த Cannabinus sativa னுடைய அந்த flower tops, leaves, resins of cannabis இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதுல 2 பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கணும். இது வந்து மரிஜுவானா, அசஸ், சராஸ், நம்ம ஊர்ல வந்து கஞ்சா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. These are all the different names used to call these drugs. Marijuana, hashish, charas, ganja அப்படின்றது these are all the different type of names used to call these drugs. Okay, next பார்க்கலாம். Generally taken by inhalation and oral ingestion, these are known for their effects on cardiovascular system of the body. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வந்து பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே கெனாபினஸ் சட்டைவனுடைய டயக்ராமும் அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஸ்டினாக வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு
விச் இஸ் அசோசியேட்டட் வித் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம தேர்டு ட்ரக் பார்க்கலாம். கொக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் கொக்கைன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எரித்ரோசைலம் கோகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்ல இருந்து அதை எடுக்கிறாங்க. இந்த பிளான்ட் வந்து சவுத் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிளான்ட். இது வந்து டோப்பமைன் அப்படின்றதோட நம்ம பாடியில இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் டோப்பமைன். அந்த டோப்பமைனோட இன்ட்ராக்ட் ஆகணும். ஓகே. ஸோ இது ஜென்ரலா நம்ம கோக் ஆர் கிராக் அப்படின்னு சொல்லுவோம். It has a potent stimulating action on central nervous system, producing sense of euphoria and increased energy. So இதுல வந்து excess dosage of cocaine called hallucinations. ஜென்ரலா நமக்கு அது அந்த ஒரு 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 இது பொதுவா நம்ம போகும்போது மன மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஸோ நம்ம ஒன்று இருக்கிறது இல்லைன்ற மாதிரி தோணும், இல்லாதது இருக்கிற மாதிரி தோணும். அது நம்ம ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை வந்து இந்த ட்ரக்ஸ் நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஓகே. ஸோ அதை கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிளான்ஸ் வந்து இந்த பொதுவா இந்த கொக்கைன் மாதிரியான அதே மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய சில பிளான்ஸ் இருக்கு. அதுல ஒன்று வந்து ஆட்ரோஃபா பெல்லடோனா அண்ட் டாட்டூரா அப்படின்றது. ஓகே. ஸோ ஆட்ரோஃபா பெல்லடோனா அண்ட் டாட்டூரா அப்படின்றது, தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். ஸோ இந்த பிளான்ஸ்ல வந்து இதே மாதிரியான ஹலூசினேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகே. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கெனாபினாய்ட்ஸை சிலர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்லெட்ஸ் எல்லாமே. ஸோ அவங்களுடைய ஒர்க், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக சில வந்து ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை தாண்டி மற்ற ட்ரக்ஸ் இருக்கு, அதாவது பார்பிட்டரேட்ஸ், ஆம்பிபெட்டமைன்ஸ், பென்சோடைசெஃபைன்ஸ் அப்படின்றதுலாம் தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸ். ஸோ இந்த மாதிரியான ட்ரக்ஸ் அளவுக்கு அதிகமாக எடுத்தாலோ இல்லை வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து சில நேரங்கள்ல நமக்கு சில மென்டல் இல்னஸ், ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்சோம்னியா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரங்களில் இந்த மார்ஃபின் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஒரு பெயின் கில்லராகவும் செடேட்டிவாகவும் இருக்கும். மயக்க கொடுக்கறதாகவும், ஓகே, செடேட்டிவ் பெயின் கில்லராகவும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரக்ஸ் எல்லாத்தையும் முடிக்கிறோம். ஓகே. இந்த லெசன்ல இந்த ட்ரக்ன்ற பார்ட் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் புக்ல இந்த ட்ரக்ஸ்னுடைய ஒர்க்கு, இந்த ட்ரக்ஸ்க்கான ரிசெப்டார்ஸ் பாடியில எங்கெல்லாம் இருக்குன்றதுல ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்றதால வேற என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லியிருப்பாங்க. குறிப்பா டொபேக்கோவை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், டொபேக்கோல வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், நிக்கோட்டின், ஆல்கலாய்டு இதெல்லாம் இருக்கும். இதுக்கான பிரச்சனையை பத்தி தான் இந்த என்டையர் கண்டென்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டொபேக்கோ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லங்ஸ்ல கேன்சர் வரலாம், யூரினரி பிளாடர், த்ராட் இங்கெல்லாமே வந்து கேன்சர் வரலாம். இதை தாண்டி பிரான்கைட்டிஸ், எம்ஃபைசீமா, காரோனரி ஹார்ட் டிசீஸ், கேஸ்ட்ரிக் அல்சர், ஸோ இவ்வளோ பிரச்சனை வரலாம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஸ்மோக்கிங் கண்டினியூஸாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அடுத்து வந்து ஸ்மோக் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் பிளட்ல. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பிளட்னுடைய ஹீமோகுளோபின் லெவல் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இதுவும் கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் கொஸ்டினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எஃபெக்ட்ஸ் ஆஃப் இது. ஸோ இதுக்கப்புறம் இந்த லெசன்ல இருக்கிற கண்டென்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஜென்ரலா இதுக்கப்புறம் இருக்கிற கண்டென்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கண்டென்ட் தான்.
ஸோ இது ஒரு 5 minutes டைம் தரேன். இதுல ஏதாவது டவுட்னா பாருங்களேன். பாத்துட்டீங்களாப்பா? Yes, sir. ஓகே. ஸோ இந்த லெசனுடைய ரிமைனிங் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் அண்ட் அபியூஸ். ஸோ சிம்பிளா ஒரு அடலசன்ட் ஏஜ் பீப்புள் வந்து எப்படி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வல்னரபிள் கண்டிஷன்ஸ்ல வந்து அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க, ஆல்கஹாலுக்கு வந்து அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு அவேர்னஸ், அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு தான் இங்க பேசியிருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு ஜென்ரலிஸ்டிக்கான ஒரு வியூல தான் பேசியிருப்பாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும்னா ஒரு பேசிக்ஸ் தான். இது எல்லாருமே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் சில டேர்ம்ஸ் நம்ம இங்க அகைன் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இல்லையா? அது எப்படியெல்லாம் கொஸ்டினா வரும்னு பார்த்தா, இது கவனிச்சீங்கன்னா தெரியும். வித்ட்ரால் சிண்ட்ரோம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் ரொம்ப அடிக்டரா இருக்காரு. அவர் திடீர்னு வந்து கொஞ்சம் அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறாரு. ஆனா உடனே அவரால வந்து அதுல இருந்து மீண்டு வர முடியாது இல்லையா? ஸோ அப்போ அவர் நிறைய சிம்டம்ஸ், நிறைய பாதிப்பை சந்திப்பாரு. அதுதான் இந்த இடத்துல வித்ட்ரால் சிண்ட்ரோம்னு சொல்றோம். வேற எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ அதை நோட் பண்ணிக்கிங்க. வித்ட்ரால் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கிங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ஜென்ரலாக நம்ம ஆல்ரெடி அதே நான் சொன்ன மாதிரி தான், ஜென்ரலான ஒரு விஷயம் தான் இருக்கும். ஒருத்தவங்க இன்ஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த டிசீஸ் எல்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி, சிரோசிஸ், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்ற ஒரு டாபிக்ல இதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். ஸோ அதனால சிரோசிஸ் அப்படின்னா என்ன, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம்ஸ் தான்.
Okay. ஸோ இதுதான் இந்த லெசனுடைய டாபிக்ஸ். இதோட நம்ம இந்த டாபிக் எல்லாம் முடிச்சிட்டோம். வேற ஏதாவது டவுட்னா கேட்கலாங்க நீங்க இப்போ. ஸோ இந்த லெசன் முடிச்சிட்டோம். Sir, emphysema, where it is located in our body, sir? இன் லங்ஸ்ங்க. Okay, sir. ம். எந்த டவுட்டும் இல்லைங்களா? If you don't have any doubt, நம்ம இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ ரிமைனிங் லெசன்ஸை நம்ம நெக்ஸ்ட் லெசன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே. Okay. Yes, sir. Okay, sir. Thank you, Thank sir. Thank you, sir. Thank you, sir. Yes. Thank you, Yes, sir. yes. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. Thank you. Thank you.